மதுரையில் அரசியல் தொண்டன் ஒருத்தர் இருந்தான். அவனுடைய தலைவனுக்காக அவன் போஸ்டர் ரோட்லேருந்து தலைவனோட கார் வந்தாலும் சரி, அவன் எந்த பொது மேடைகளில் கலந்துக்கிட்டாலும் சரி, கூடவே இருந்து மக்களை அண்ட விடாமல் பார்த்துட்டு இருந்தான். அந்த தலைவன்னா ரொம்ப பிரியம். அந்த தலைவன் முன்னிலையில் தான் அவனுக்கு ஒரு கல்யாணமும் நடந்துச்சு. ஆனால் கல்யாணம் பண்ணியும் அவன் பெருசாக மாறலை. அவனுடைய மனைவி ஒரு சின்ன கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அந்த தொண்டனுக்கு வர ஊதியத்தையும் அவன் பெருசாக சேமித்து வைக்கலை. அங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே செலவு பண்ணிட்டான். மனைவியோட சம்பாத்தியம் தான் அங்கே அவனுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு உதவி செஞ்சிச்சு. இப்படி நாட்கள் செல்ல செல்ல அவனுடைய மனைவி கர்ப்பமானா. சரி, அதுக்கப்புறம் மாறுவான்னு பார்த்தாலும் அவன் பெருசாக மாறலை. அவன் பக்கத்து வீட்டு ஆளுங்களுடைய உதவியோட மருத்துவர்கிட்ட போய் மாத்திரை வாங்கிக்கிறதும், வரதுமா இருந்தா அவன் எதை பற்றியுமே கவலைப்படலை. காரணம், அந்த நேரம் பொது தேர்தல் வேறு வந்துடுச்சு. நிறைய பொதுக்கூட்டங்கள், நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு நாள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு வலி அதிகமாகிடுச்சு. உடனே பக்கத்து வீட்டு ஆளுங்க வந்து அவளை ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்கே மருத்துவர் பார்த்துட்டு, இவளுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, ஆனால் இது குறை மாசமாக இருக்கிறதுனால குறை பிரசவமாக தான் இருக்கும், இதுக்கு கணவனுடைய சம்மந்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க அந்த தொண்டனுடைய அலைபேசிக்கு தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாங்க. ஆனால் பெருசாக எதுவுமே நடக்கலை. காரணம், அவன் எப்பவுமே அலைபேசி எடுக்க மாட்டான். எந்த பொது நிகழ்ச்சியிலையும். அதனால என்னமோ அவன் அவனுடைய மனைவியை இழந்துட்டான். மருத்துவரும் சரி, இனிமேல் இங்கே உடலை வச்சுட்டு இருக்க முடியாது, இங்கே வீட்டுக்கு கூட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொது நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவன் வீட்டில் வந்து பார்த்தான். மனைவி இறந்து கிடந்ததை பார்த்தோன்னு அவன் எல்லார்கிட்டையும், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏன் காப்பாற்றிருக்கூடாது என் மனைவியை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எல்லாருக்குமே ரொம்ப அவன் மேலே கோவம் வந்துச்சு. நடந்தது எல்லாத்தையும் சொன்னோன்னு அவனுக்கு அவன் மேலே ரொம்ப வெறுப்பு வந்துடுச்சு. அவன் அன்றைக்கி தான் அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். என்னதான் அரசியல் தலைவனுக்கு எவ்வளோ செஞ்சாலும் அவனுடைய குடும்பத்தை தான் அவன் முதல்ல பார்த்தான். அவன் வழியில் இவனும் அதை பண்ணியிருக்கணும், ஆனால் அவன் செய்ய தவறிட்டான். அதனால் முதல் முறையாக மனைவிக்காக போஸ்டர் ஓட்டினான். அன்னியோட அரசியல் வாழ்க்கையும் விட்டுட்டான்.